இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வணக்கம் நண்பர்களே, அன்புடன் சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் சூர்யா. டுடே ஸ்பெஷல் கேரளா ஸ்டைல் ஸ்வீட் அண்ட் சால்ட் சிக்கன் ஃப்ரை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு லெமன் அளவு புளி எடுத்திருக்கேன். இது தண்ணியில் திக்காக இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 10 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணது, 50 கிராம் வெல்லம், அடுத்தது 50 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன், அதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு ஆயில். ஓகே, இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதும் கடுகுளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. கடுகு புரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை நார்மல் ஃப்ளேம் வச்சே பண்ணுங்கள். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி விழுது, அந்த இஞ்சி விழுதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி விழுது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்க, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அந்த புளி, அதையும் இது கூட சேர்த்து நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம் நல்லா. ஓகே, இந்த மாதிரி இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட எல்லா சமையல்லையும் மஞ்சள் தூள் சேர்த்து பண்ணுறது நல்லது. இந்த புளிக்கரைசல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சு வந்த பிறகு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெல்லம், அந்த வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வெல்லம் நல்லா கரைஞ்சி சுருண்டு வரட்டும். பாருங்கள், நான் போடும்போது வெல்லம் கட்டியாக தான் போட்டேன். அது பாருங்கள் ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு புளி இந்த மாதிரி திக்கான பதத்தில் தாங்க இருக்கணும். இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே ஈவனாக பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த பதம் தாங்க இதுக்கு சரியான பதம், சரிங்களா? இப்போது நம்ம இதை கிளண்டி வச்சு கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு இந்த ஸ்வீட் அண்ட் சார் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எப்படி எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நான் இன்றைக்கி 1/2 கிலோ ட்ரம்ஸ்டிக் பீசஸ் எடுத்துருக்கேன். இந்த ஸ்வீட் அண்ட் சார் பண்ணுறதுக்கு ட்ரம்ஸ்டிக் பீசஸ் இல்லைன்னா லெக் பீசஸ் இல்லைன்னா விங்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது. அடுத்ததாக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ட்ரம்ஸ்டிக் பீசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு மற்றும் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு பதத்துக்கு வரணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ஓகே, இது ஒரு 1/2 hour அப்படியே தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஓகே, 1/2 hour ஆகிடுச்சு. அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதோ ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சிக்கன், அதெல்லாம் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஹை ஃப்ளேம் வச்சிட வேண்டாம், நார்மல் ஃப்ளேமை வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கன் பீசஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா இது ஃப்ரை ஆனதும் அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். 65 பீசஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, இதை திருப்பி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வேகட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் தனியாக இறங்கட்டும்.
இந்த சிக்கன் எடுத்துகிட்டு அடுத்த ப்ராசஸும் நம்ம இதே பேன்லேயே தான் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக மட்டும் ஆயில் விட்டுட்டு மற்ற ஆயிலெல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புளி கிரேவியை இந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா கிரேவியும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்தா போதும். நான் ரெடி பண்ணதுலேருந்து பாதி கிரேவி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இது நல்லா இந்த ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சிக்கன் பீசஸ், அதை இது கூட நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்வீட் அண்ட் சார் கிரேவியில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கன் பீசஸையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவியில் இருக்க இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இந்த சிக்கன் ஃப்ரையில் பர்ஃபெக்டாக இறங்குங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் அண்ட் சார் சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தினம் தினம் ஒரு சமையல். Yeah.